Prime Time Sunrise. வணக்கம், இது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள். உங்களுடன் இணைந்திருக்கும் நான் கோஷிகா தயாளன். இன்று மார்ச் மாதம் 5ஆம் தேதி 2015ஆம் ஆண்டு. மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். உள்நாட்டு செய்திகளுக்கு செல்ல முன்னர் தலைப்புச் செய்திகள். தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலைகளை பயன்படுத்துவதற்கு ஒருபோதும் அனுமதி வழங்கப்பட மாட்டாது என கடற்றொழில் அமைச்சர் தெரிவிப்பு. இணைந்த கால அட்டவணை முறைக்கு அமைய பஸ் சேவைகளை ஆரம்பிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. உள்ளக போக்குவரத்து அமைச்சர் ரஞ்சித் மத்துமபண்டார தெரிவிப்பு. ஒரு கொடவத்த சுங்கப்பிரிவில் கண்டுபிடிக்கப்பட்ட எதனால் கொள்கலனின் உரிமையாளரை கண்டறிவதற்கான விசாரணைகள் தொடர்ந்தும் முன்னெடுப்பு. சிரியாவின் அரச பாதுகாப்பு கட்டடத்தின் மீது கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல். இணைந்த கால அட்டவணை முறைமைக்கு அமைய பஸ் சேவைகளை ஆரம்பிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாக உள்ளக போக்குவரத்து அமைச்சர் ரஞ்சித் மத்துமபண்டார தெரிவிக்கின்றார். தென் மாகாணத்தின் சில வீதிகளில் தற்போது இதற்கான முதற்கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். இந்த முறைமையில் காணப்படும் குறைகளை கண்டறிந்து எதிர்வரும் காலங்களில் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பிரிவு பஸ் சேவையை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார். பயணிகளின் நலன் கருதி இணைந்த கால அட்டவணை முறைமையை முன்னெடுக்க உள்ளதாக உள்ளக போக்குவரத்து அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டினார். தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலைகளை பயன்படுத்துவதற்கு ஒருபோதும் அனுமதி வழங்கப்பட மாட்டாது என கடற்றொழில் அமைச்சர் தெரிவித்துள்ளது. தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிப்பதற்கு சில தரப்பினர் அனுமதி கோரியுள்ளதாக அமைச்சர் ஜோசப் மைக்கேல் பெரேரா குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் அதற்கான அனுமதி வழங்கப்பட மாட்டாது என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது. அனுமதியற்ற முறைகளை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அக்குரசை போபாகோட பகுதியில் கஞ்சா 200 பாக்கெட்டுகளுடன் ஒருவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். அக்குரச மற்றும் அதனை அண்டிய பகுதிகளுக்கு இவர் இந்த கஞ்சா போதைப் பொருளை விநியோகித்து வந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். போலீசாருக்கு கிடைத்த தகவல் ஒன்றுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பிட்டபெத்தர பகுதியில் இருந்து பொதி செய்யப்பட்ட இந்த போதைப் பொருள் ஏனைய பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்படுவதாக விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் நாளை மாத்திரை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அக்குரச போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஒரு குடவத்தை சுங்கப்பிரிவில் கண்டுபிடிக்கப்பட்ட எதனால் கொள்கலனின் உரிமையாளரை கண்டறிவதற்கான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன. உயிரிழந்த ஒருவரின் பெயரில் இந்த கொள்கலன் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதால் அதனுடன் தொடர்புடையவர்களை கண்டறிய முடியாதுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் செல்லி காமினி கூறினார். குறித்த கொள்கலனில் இருந்து 16,000 லிட்டர் எதனால் கண்டுபிடிக்கப்பட்டது. கொள்கலனை நாட்டிற்கு கொண்டு வருவதற்கு பயன்படுத்தப்பட்ட போலியான ஆவணங்கள் சுங்கப்பிரிவின் புலனாய்வு துறைக்கும் வங்கிக்கும் ஏனைய நிறுவனங்களுக்கும் விசாரணைகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக செல்லி காமினி தெரிவித்தார். கிளிநொச்சி தமிழ் சங்கத்தின் ஏற்பாட்டில் தமிழ் விழாவும் 12வது திருக்குறள் மாநாடும் நேற்றும் இன்றும் கிளிநொச்சியில் இடம்பெற்று வருகின்றன.
நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் மாவட்டத்தின் கலைஞர்கள், புத்திஜீவிகள், படைப்பாளிகள், மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழ் மொழியின் தனித்துவம், பெருமை உள்ளிட்ட தலைப்புகளில் பேச்சுக்களும் கலை நிகழ்வுகளும் அரங்கில் இடம்பெற்றன. குறித்த நிகழ்வுகளின் தொடர்ச்சி இன்றும் கிளிநொச்சி கூட்டுறவு சபை மண்டபத்தில் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இன்றைய நிகழ்விலும் பேச்சு, பட்டிமன்றம், கலை நிகழ்வுகள், சான்றிதழ் வழங்கல் போன்ற நிகழ்வுகள் இடம்பெற உள்ளன. யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவர்களின் ஏற்பாட்டில் நடைபெறும் வடமாகாண மாணவர்களுக்கான விசேட கருத்தரங்கு நேற்று முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொடங்கியது. முல்லைத்தீவு மல்லாவி மத்திய கல்லூரியில் இந்த செயலமர்வு இடம்பெற்றது. காலை 9 மணிக்கு ஆரம்பமான இந்த செயலமர்வில் பல மாணவர்கள் பங்கு கொண்டு பயன்பெற்றனர். யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த செயலமர்வு முதலுதவி, விபத்து, ஆரம்ப சுகாதாரம் உள்ளிட்ட தலைப்புகளில் இடம்பெறுகின்றன. பாடசாலை மாணவர்களுக்கு இவ்வாறான விழிப்புணர்வுகளை ஊட்டுவதன் மூலம் எதிர்காலத்தில் இழப்புகளை தடுக்க முடியும் என்பதே இந்த செயலமர்வுகளின் நோக்கமாகும். வடமாகாணத்தில் உள்ள 5 மாவட்டங்களிலும் முன்னெடுக்கப்படும் இந்த செயலமர்வுகளுக்கு சக்தி FM மற்றும் சக்தி டிவி ஊடக அனுசரணை வழங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த செயலமர்வில் பாடசாலை மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். நாட்டின் இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ளும் நோக்கில் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே. சூரியகுமாரனுடன் நாங்கள் தற்பொழுது தொலைபேசியூடாக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம் சூரியகுமாரன். இன்றைய காலநிலையை பொறுத்தவரையில் இலங்கையின் கிழக்கு கரையோர பிரதேசங்களில் சிறிதளவான மழை காணப்படும். அதனை தவிர பிற்பகல் மற்றும் மாலை வேளைகளில் நாட்டின் சில பிரதேசங்களில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்றும் சற்று பலமானதாக வீசும். கடற் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் காங்கேசந்துறை முதல் திருகோணமலை, பொத்துவில் ஊடான காலிவரியான கடற் பிராந்தியங்களில் மழை காணப்படுவதுடன் ஏனைய சில கடற் பிராந்தியங்களில் பிற்பகல் மற்றும் இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்களில் காற்று சற்று பலமானதாக வீசும். அதேவேளை இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் இந்த காற்று சற்று பலமாக வீசுவதன் காரணத்தினால் அந்த பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும். நன்றி. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது மணித்தியாளர் செய்திகளை 10:25 எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.